60,000 ரூபா ஃபினாலுக்கு வந்திருக்கோம். கமிட்டி ஆடாத ஃபினாலில் பார்க்குறோம். திருவையாறு டேக்கிங் ஆன் திருச்சி பிஆர்எம். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க திருச்சி பிஆர்எம். 4 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் பர் பிளே, 4 பவுலர். அரவிந்த் ஸ்டேக்லையும் ஓப்பனிங் பவுலர் சக்தி வந்திருக்காங்க. முதல் பால் மேட்ச்சில் ஃபினாலேயில் நாட் இன் கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கல. கண்டிப்பாக புஷ் பண்ணிடுவார். அதெல்லாம் 2. முதல் பந்தில் 2 ரன்கள். செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. டாஸ் பையில் ஓடி எடுக்கப்பட்ட 1 இப்போ அஸ்வின் ஸ்டேக்கில். 3வது பந்து டாஸு சரியான வாட் அ டேக் ஃப்ரம் யங் பாய்னு சொல்லலாம். தஞ்சாவூர் சேர்ந்த இளம் வயது வீரர்னே சொல்லலாம். இந்த மாதிரி பிடிக்கிறாருங்க. அந்த மாதிரி போடுறாரு. அண்டர் ப்ரெஷரில் போட்டு கொடுத்தாரு. ஃபினாலேக்கு அவங்க பிஆர்எம் வர முக்கியமான காரணம் அவரோட பவுலிங்கும். முக்கியமான நேரத்தில் 2 ரனில் போட்டு கொடுத்தாரு. ஒரு நல்ல கேட்சையும் பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் மனோஜ். தஞ்சாவூரை சேர்ந்த ஸ்டோக்ஸ். ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து, பவுன்ஸோட வந்துருச்சு. க்ளோஸ் டு பேட். பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் நம்ம டாட் பாலாக இருக்கும். டாஸ் பால் தடுக்க முடியல, அவ்வளோ வேகமாக போயிருக்கு. போன பால் வேஸ்ட், நோ பால் ப்ளஸ் பின்னாடி பவுண்டரி. ஃப்ரீ ஹிட் பால். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒரு காமன் பவர் பிளே வர முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் லெஃப்ட் ஆம் அஜித் அமான். ஃபஸ்ட்டு பால் கிரவுண்டடாக போயிருக்கு. போட்ட பேச யூஸ் பண்ணி வச்சாரு. ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்தாங்க. பேக்கப்புக்கு மைல் போனாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 3. செகண்ட் பால் வைடு, செகண்ட் பால் ரீ. விக்கெட்டை காட்ட ஆடி பார்த்தாங்க. வேகம், போட்ட வேகம் பவுண்டரி சொல்லியிருக்காங்க. பேட்டில் பட்டு போனதாக சொல்லிட்டாங்க. போட்ட வேகம் பிடிச்சி பிச்சுக்கிட்டு போயிடுச்சது. இன்னும் ஃபைனாக போக வேண்டியது மகேஷ் பக்கம் போயிருக்கு. நல்ல காசன் அவரே நின்ட்டார், வேணாம் நின்ட்டார். டைமிங் கிடைக்கல, ஆள் உள்ளே வச்சு போட்டாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடி எடுக்கப்பட்ட ரிஸ்கி 1. ஐ திங்க் லாஸ்ட் 3 ஓவரில் விக்கெட் கீப்பருக்கு போட்டிருக்காரு. அவுட் சைட் ஆப்ஷன் போட்டிருக்காரு. என்னவோ தெரில, இன்றைக்கி ரொம்ப வேகம் போடுறாரு. எதிர்த்தடிக்க பார்த்துருக்காங்க. டேக்கன் கம்ஃபர்டபிளி சத்யா. அங்கே 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 18 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். திருவையாறு டிசிசி லெஃப்ட் ஆம், மீண்டும் ஒரு லெஃப்ட் ஆம் சரவணன். இப்போ முதல் பால் வேகத்தோட போட்டப்படுற டாஸ் பால். அந்த டாஸ் பால் ரைட் ஃப்ரம் த பேக் ஃபுட் கரெக்டாக எடுத்தார். கணக்கச்சித 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு அரவிந்த். பாடி லைனில் போட்டார், ஃபாஸ்ட்டாக போட்டார். ஃபஸ்ட் ஸ்லிப் வச்சுருக்காங்க, லெஃப்ட் ஸ்லிப் பால் கிடையாது. லைட்டாக போட்டால் கூட முன்னாடி ஓரளவுக்கு ரன்னு கிடைக்கும். 3வது பால் ஹை இன் தி ஏர். அடிக்கிற காற்றுக்கு ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டே போகும். கைக்கு எடுத்துகிட்டு போகிற நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ மயிலங்க ஃபீல்டர், அப்போ விட வாய்ப்பு கிடையாது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரபா. 4th ஒன் வந்தோடனே நல்ல வேகம் போட்டிருக்காங்க. யாக்கிங் லென்த்து கால்ட்டாக போட்டிருக்காரு. ஸ்லோவர் ஒன்றா ஏஸ் உடச்சி தான் போட்டார். ஸ்லோவாக போட்டார், எதிர்பார்த்தபடியே போட்டார். 1 மோர். அந்த 1 மோரும் கிக்காக போட்டிருக்காரு. பாடியில் எப்போ போட்டாரோ குத்தி போட்டாரோ டாட் பால். அங்கே 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 24. ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபைனல்லையுமே மகேஷ் போட வந்திருக்காங்க. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். விக்கி ஸ்டேக்கில் முதல் பால். பாலுக்காடு பார வட்டு ஆடு அப்படின்னாங்க. சரியான த்ரோ, சூப்பர் த்ரோ. லெஃப்ட் ஹார்ம் அடிக்கப்பட்ட த்ரோ. ஓடி எடுக்கப்பட்ட 2 இருந்தாலும் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் விக்கி. ஒரு பாலுக்கு 4 தேவை. குவார்ட்டர் ஃபைனல் ஜெயிக்க வச்சது அவர் தான். மூமெண்ட் போன பால் வைடு, ரீபால். இந்த பால் ஃபாஸ்ட்டாக வந்தார். விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. மூமெண்ட்டை பிடிச்சி போட்டாருன்னு சொல்லலாம். போன பால் அவுட் ஆஃப் த மேட், நோ பால். ஃப்ரீ ஹிட் நல்லா போட்டிருக்காரு. கான்ஃபிடண்ட்டாக போட்டிருக்காரு ஃப்ரீ ஹிட் பாலை. இந்த லாஸ்ட் 2 மோர் இருக்கும்போது க்ளோஸ் டு பாடி போட்டிருக்காரு. ஸோ வச்சு விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டார்கெட் டிசைடிங் வந்து ஃபினாலேயில் போல்டுன்ட்டார், அவரே சொல்லிட்டாருங்க. லெக் ஸ்டம்பில் இறக்கப்பட்ட பந்து. டார்கெட் 29 ரன்னு. ரன்சஸ்க்காக பிஆர்எம்காக ராஜா ஸ்டேக்கில். அந்த நிலையில் லெஃப்டி பேட்ஸ்மேன் வீரமணி. ஓப்பனிங் பவுலர் அஜய். சேஸில் முதல் பால்
செம்ம வேகமாக வந்துருச்சு. ஒயிட் யார்க்கரோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. எதிர் விண்டு இருந்தாலும் வேகம் போட்டிருக்காங்க. ஸ்லோவர் ஒன் எடுக்க வசதியாக இருந்துச்சு. முன்னாடி வேற விழுந்துருச்சு. 6 ஓட்டம் ஸ்ட்ரைட்டாகவே. 3வது பால் குத்தி போட்டாரு. சரியான இடம், ஆனால் எடுத்துட்டாரு பேட்ஸ்மேனை. அடி சரியான அடி. பிக்கப் ஷாட். லைனை பார்த்து பேட்டை கரெக்டாக தூக்கிட்டாரு. கஞ்சிக்கிட்டு வர 2வது ஆறு. ஆஃப் சைடில் விட்டு பார்த்தாரு. இது ஃபுல்லராக வந்தாங்க, ஃபாஸ்டராக வந்தாங்க. பேட்ஸ்மேன் ரெடியாக இருந்த காரணத்தினால ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்கு. ஒரு டாட்டு, 2 6, ஒரு 4. காட் சேஞ்சு ஓவர் த விக்கெட்டு. காட் சேஞ்ச் ஒர்க் ஆகி கையிலே விழுந்து போச்சு. ஸோ ராஜா ஆட்டம் விழுந்து வெளியே. நல்ல திங்கிங். காடை சேஞ்ச் பண்ணதுக்கு ஃபாஸ்ட்டாக வேற போட்டாங்க. ஆப்போசிட் விண்டு. ஸோ ஸ்லோவர் ஒன் பெருசாக ஒர்க் ஆகுமாங்கிறது டவுட் தான். 2 பால் உடஞ்சி விழுந்துருச்சு. அதை எடுத்துட்டாங்க பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் லாரன்ஸ். 1 more. பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் காரணமாக டாட் பாலாக இருக்கும். ஓவர் முடியுது. 2வது ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16 ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் விட்டு பிஆர்எம். செகண்ட் நியூ பாலர் பிரவீன். ஃப்ளாட்டாக தரையோட நேருக்கு நேர் பேருக்கு. அதிகபட்சம் ஒரு ரன்னாக தான் இருக்கும். செகண்ட் பால் கேட்சா கேரியாகல முன்னாடி வந்து பார்த்தாங்க. பம்ப் எடுத்து பின்னாடி போயிருக்கு. ஒரு 4 ஓட்டம். இந்த பறவை மாதிரி அந்த பந்து பறந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். லாஃப்ட்டுக்கான முயற்சி டைம் பண்ண கண்டிப்பாக முடியாது. நல்லா வளையுது. வெல் ஜட்ஜர். கேட்ச் அங்கே. விக்கி அங்கே. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் மயில். பார்த்தீங்கன்னா 8 ரன் தேவை பிஆர்எம்க்கு. ஓ ரப்பர் கட். கேட்சுங்க. மீண்டும் ஒரு கேட்ச். போட்ட பேஸ் அந்த பவுன்ஸை யூஸ் பண்ண பார்த்தாங்க. ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் இங்கே. ஸ்ட்ரைக்கில் பிரதாப் நியூ பேட்ஸ்மேன். சூப்பர் ஷாட். ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். பார்த்து ஓடி எடுக்கப்பட்ட 1. 2 ரன்லையுமே லெஃப்ட் இருக்காங்க. 7 ரன் தேவை. குத்தி வெளியே இருக்கு பந்து. டாட் பால். ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 22. ஒரு பக்கம் விக்கெட்டு போனாலும் கிட்டத்தட்ட மேட்ச் க்ளோஸ் ஆகணும்ட்டாங்க. 12 பால் பாக்கி இருக்குது. 7 ரன் தேவை. இந்த ஒரு போட தேவா. முதல் பந்து ஃபாஸ்ட்டாக உள்ள. விட்டுட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. அவங்க ஃபஸ்ட்டே 2 தான் எதிர்பார்த்தாங்க. அந்த 2 கிடச்சிருச்சு. செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஓடிடுவாங்களோ? எஸ், ஓடிட்டாங்க. தேவைப்பட்ட ஓட்டம் 4. 3வது பந்து அடிக்க முடியல. அடிக்கிறதுக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. நல்லா பந்து இன்சைடு எஜ்ஜாக மாறிச்சு. 3 ரன் தேவைன்னோம். சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. பேட்டை தூக்க பார்க்கல. இப்போ கண்டிஷனுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து ஓடிட்டாங்க. அங்கே கையில் இருக்கும்போது ஓடி எடுக்கப்பட்ட 2 ஸ்கோர்ஸை லெவல் பண்ணுறாங்க இங்கே பிஆர்எம். ஸ்கோர்ஸ் லெவல். அந்த ஒரு ரன் இப்போ கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா பேட்டில் பட்டதாக சொல்லிட்டாங்க. தேவைப்பட்ட ஒரு ரன்னை ஓடி எடுத்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த 60,000 டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் திருச்சி பிஆர்எம். ஒரு நல்ல ஸ்குவாடு. அப்போ கேம்ஸ் ரன்னரப் ஆகிருக்காங்க. 40,000 ரொக்க பரிசு. திருவையார் டிசிசி அவங்க குவார்ட்டரோட மேட்ச். ஒரு கலக்கல் மேட்ச்சு. அதே மாதிரி திருச்சி பிஆர்எம் அவங்களோட மேட்ச் அப்போ கேம்ஸ் ப்ளூ கோல்டன். அந்த ப்ளூ கோல்டுங்கிற மாதிரி ஒரு கோல்டனான மேட்சுங்க அது. ஆக்சுவலாக கையிலே இல்லாத மேட்சை கைக்கு கொண்டாந்தாங்க. கப்பில் கை வச்சிருக்காங்க. திருச்சி ஃப்ரீ கஸ்ட் நடத்தக்கூடிய 60,000 போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன். டோர்னமெண்ட் 4th பிளேஸ் டீம் மலக்கோயில். மலக்கோயிலுக்கான கப்பு. அவங்களுக்கு கேஷ் பிரைஸ் 20K. 3வது பிரைஸ் கீழக்கல்கண்டார் கோட்டை டீம் எல்லாம் வாங்க. செகண்ட் ரன்னர் அப் கல்கண்டார் கோட்டை வழங்குவோர் திரு தங்கம். பேரை வச்சு இந்த டீம் டோர்னமெண்ட்டே ஜெயிச்சிட்டாங்கப்பா அந்த பசங்க. அவங்களுக்கான கேஷ் பிரைஸ் 30K. திருவையார் டீம் ரன்னர் அப் டோர்னமெண்ட்ல டீம் திருவையார் டிசிசி. கரோனானே கொஞ்சம் இங்க வாங்க. இந்த டோர்னமெண்ட் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த மெமரல் டோர்னமெண்ட். அஜயை பொறுத்த வரைக்கும், அரவிந்தை பொறுத்த வரைக்கும், அஸ்வினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்லலாம். லாஸ்ட் பாலில் கொண்டு போய் குவார்டரை ஜெயிச்சாங்க தஞ்சாவூருக்கு ஆப்போசிட்டா. ஃப்ரீ கேஸ் நடத்திய டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் டீம் பிஆர். அவங்களோட மேட்ச் அப்ப அகைன்ஸ்ட் ப்ளூ கோல்டன். டஃப் மேட்ச். கையில மேட்ச் ஜெயிச்சு உள்ள வந்து சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. பெஸ்ட் பவுலர் இந்த டோர்னமெண்ட்ல
பிஆர் மகேஷ் லாஸ்ட் ஓவர் போட்டு டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிக்க வச்சாங்க. இங்க சாம்பியன்ஸாக இருக்காங்க. அவருக்கு ஒரு மட்டை பரிசு ஃப்ரீ. பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த டோர்னமெண்ட்ல திருவையாறு டிசிசி அரவிந்த் அப்ரண்ட்ல வந்தார், நின்று ஆடி கொடுத்தாரு. அவருக்கு பேட் தராங்க. அன்பு சாந்தி மேன் ஆஃப் த சீரிஸ் இந்த டோர்னமெண்ட்ல 60,000 டோர்னமெண்ட்ல திருவாயூரை செஞ்ச டிசிசி அரவிந்த்